நீங்களும் நானும் ஒரு வகையில் எல்லாரும் முட்டாள் தான், தெரியுங்களா உங்களுக்கு? எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா தெரிஞ்சுக்கங்க. என்னடா சொல்லாம தோசை சொல்றான்னு பாக்குறீங்களா? போன வாரத்துல ஒரு வாய்ப்பு தெரியுங்களா? விஜய்க்கு தான் ஓட்டு போடுற அப்படின்னா டைவர்ஸ். அதனோட வினதா இது. நீ டைவர்ஸே விட்டுக்க, ஆனா 200 கோடியை வச்சுட்டு நீ டைவர்ஸ் விட்டுக்க அப்படிங்கிறா. நான் 200 கோடிக்கு எங்க போவேன்? நீ ஏன் சமைச்சு சாப்பிட அப்படின்ட்டா. சரி நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன், இன்னும் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு மறுபடியும் நான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறான். நான் தான் சமைக்கிறேனாச்சே. நீ சமைச்சாலும் பரவாயில்ல, அவர் வந்து 1000 கோடி சம்பாதிப்பாரோ அதை நீ கொடுத்துட்டு போ அப்படிங்கிறான். 1000 கோடி நான் எங்க போவேன்? நான் சமைச்சுக்கிறேன். தோசை வருதோ இல்லையா, என் வாய் வயிறெல்லாம் எரியுதியா. எமோஷனல் சென்டிமெண்டா நம்மள முட்டாளாக்கி வச்சிருக்கானுங்க, புரியுதா மக்களே? என் நண்பா நண்பீஸ் அப்படிம்பாங்க, நீயும் நானும் ஒண்ணு, ரத்தத்துல ஒரு பந்தம் அப்படிம்பாங்க. என் பாட்டன் முப்பாட்டன் அப்படிம்பாங்க. இதெல்லாம் எதுக்கு? போட்டுக்குதான். நீ ஏன் ஜாதிக்கார, நீ ஏன் மதத்துக்கார, நீ ஏன் இனத்துக்கார, எதுக்குயா சொல்றாங்க? ஒத்த ஓட்டியா. நல்ல கண்ணு ஐயா அவர்கள் 85 வருஷமா மக்களுக்காக போராடி இருக்காரு. அவருக்கு ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சர் ஆக்கி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆட்களை முதலமைச்சர் ஆகுங்க. முடிஞ்சுதான் நம்மளால முடியல மக்களே. நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? அரசியல்வாதி எல்லாரும் நம்மளுக்கு தோசை சுட்டு இருக்காங்க, அதை புரிஞ்சுக்கங்க. எமோஷனலா ஃபூல் ஆயிடாதீங்க. மக்களுக்கு கல்வி வேணுமா, சிறந்த கல்வி கொடுக்குறவங்களுக்கு ஓட்டு போடுங்க. மக்களுக்கு சிறந்த வேலை செய்யறவங்களுக்கு ஓட்டு போடுங்க. விவசாய பிரச்சனைகளை தீர்க்கிறவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அதுக்கு முன்னாடி களத்துல இறங்கி போராடி இருக்கணும், அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. களத்திலையும் இறங்காம போராடாம வாய் வழியா வெள்ளையா வாய் வழியா சும்மா அறிக்கைகளை வர்றவங்களுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு யாரு கஷ்டப்பட்டு இருக்காங்கிறத பார்த்து தெரிஞ்சு அவங்களுக்கு ஓட்ட போடுங்க மக்களே. இதுதான் நாங்க அரசியலா சொல்ற கருத்து. இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்ம தோசை சொல்ல வேண்டியதுதான். புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. கரெக்டா இருந்தா புரட்டா. கரெக்டா? நீ வேற துவைக்க சொல்றா, என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ